இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். கடவுளை ஒருவன் எவ்வாறு நேசிக்க வேண்டும், அப்படி அவன் நேசித்தால் அவன் எப்படியெல்லாம் செயல்படுவான், அவன் செயல்பாடு எப்படி இருக்கும், இவைதான் இன்றைய தியானம். இன்றைய வாசகங்கள் தான் நமக்கு சொல்லுது. முதல் வாசகத்தில் பாருங்க பார்ப்போம். இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் பாவ வழியை விட்டு ஆண்டவர்கிட்ட திரும்பி வாங்க. ஆண்டவரை உங்களுடைய முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு அவரை ஏத்துக்குங்க. நீங்க அழைப்பு விடுக்கிறார் மோசே. நீங்க திரும்பி வாங்க. அந்த வார்த்தையான இறைவன் எங்கேயோ கிடையாது, எங்கேயோ வானத்தில் இருக்காரு கிடையாது, எங்கேயோ கடல் தாண்டி இருக்கிறாரு கிடையாது. அந்த வார்த்தையான இறைவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு, உங்களுக்குள்ளேயே தான் இருக்காரு அந்த ஆண்டவர். அவர் நீங்கள் அடையாளம் கண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுங்கள், முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு அன்பு செய்யுங்க என்று மோசே அழைக்கிறார். கடவுள் நமக்குள்ள வாசம் செய்கிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. கடவுள் நமக்குள்ள வாசம் செய்துட்டு இருக்காரு. பவுல் சொல்லுவார் பாருங்க பார்ப்போம். கடவுள் உங்களுக்குள்ள, நீங்க தான் அவருடைய கோயில். கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று பவுல் சொல்லுவார். சகோதரர்களே, கடவுள் நமக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கார். அவரை அடையாளம் கண்டு அவரை உணர்ந்து அவரோடு இணைந்து செயல்பட்டால் நம்ம எப்படி வாழலாம் தெரியுங்களா? எப்படி வாழ்வோம் தெரியுமா? நம்ம பவுல் நீங்க சொல்ல வரேன், குலோசை திரும்ப சொல்ல வரேங்க. இன்னைக்கு அற்புதமான வரிகள். அவர் கற்புலனாக கடவுளின் சாயல், கண்ணுக்கு புலப்படாத அந்த வார்த்தையான இறைவனுடைய கண்ணுக்கு புலனாகும் சாயல் யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கண்ணுக்கு புலனாகாத கடவுளின் காணக்கூடிய சாயல் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக, மெஸ்ஸியாவாக, மேய்ப்பனாக, நல்லாயனாக, செம்மறியான ஆண்டவராக அவரை ஏற்றுக்கொள்கிற எவனும் நல்ல வழிதான் வாழும். சரிங்களா? அவர் நமக்காகவே கொடுக்கப்பட்டவர். பவுல் சொல்ல பாருங்க, கொலோசை 2 பாருங்க. அவர் நமக்காகவே படைக்கப்பட்டவர். நம்மை நேசிக்கவே, நம்மை காப்பாற்றவே, நம்மை மீட்கவே அந்த உலகத்துக்கு வந்தவர். நமக்காகவே அவர் படைக்கப்பட்டவர் ஆண்டவர் அவர் இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று என்ன பண்றாரு? இந்த இறை வாழ்க்கைக்கு பவுல் நம்ம அழைக்கிறார். சரி, நாம் அவருடைய அழைப்பை ஏற்று நாம் ஆண்டவருக்குள்ளாக செல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுங்களா? இன்றைக்கு நற்செய்தி பாருங்க. இன்றைக்கு நற்செய்தி மாதிரி அப்படி ஒரு பகுதி வேறுங்க. அது எப்படி சொல்றது தெரியாது. இந்த குட் சமாரிட்டன், நல்ல சமாரியன் ஓமை இருக்கு பாருங்க. எப்படி லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் ஊதாரி மகன் ஓமை எப்படி அது நற்செய்திக்குள் நற்செய்தியோ, அதே போல இந்த குட் சமாரிட்டன், இந்த நல்ல சமாரியன் ஓமையும் நற்செய்திக்குள் நற்செய்தி இருக்கின்ற ஒரு அற்புதமான பகுதி. நீங்க பாருங்க, ஒருத்தர் வராரு, ஆண்டவர் கேட்குற, ஏசப்பா நான் எப்படி வாழணும்னு சொல்லுங்க, இறையரசை எனக்குள் நான் சொந்தமாக்கிக்கொள்ள என்ன பண்ணணும், இறையரசு எனக்கு சொந்தமாகணும், நான் கடவுளுடைய அரசுக்குள் நான் போகணும், நான் எப்படி வாழணும்னு சொல்லுங்க என்று கேட்கிறேன். நீ ஆண்டோடைய வார்த்தையில படிச்சது இல்லையா? படிச்சிருக்கிற. என்ன படிச்சிருக்கிற? உன்னுடைய முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் ஆண்டவர் அன்பு செய். முழு மனம், முழு ஆன்மா, முழு உள்ளம் எல்லாம் ஒன்று தான். இப்போ என்ன அர்த்தம்? முழுவதுமாக 100க்கு 100
நீ ஆண்டவரை அன்பு செய். ஃபர்ஸ்ட் கட்டளை. இரண்டாவது, நீ உன்னை அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவனை அன்பு செய் என்று அந்த நபர் சொல்றார். ஆண்டோடைய அப்ரிஷியேட் பாருங்க பார்ப்போம். மகிழ்ச்சி, நீ விண்ணரசு தொலைவில் கிடையாது நீங்க என்று சொல்லுகிறார். ஒரு மேதாவை சொல்றத பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே, எனக்கு அடுத்து இருப்பவர் யாரு? அதுக்கு இந்த ஓமை சொல்றார். நல்ல சமாரியன். கிமு 722 நபுக்கத்நேசர் என்ன பண்ணான்? அந்த அசிரிய ராஜா சமாரியா மேலே படையெடுத்து வந்தான். வந்து சமாரியாவை பிடிச்சிக்கிட்டான். அப்படி சமாரியாவை பிடிச்சிக்கிட்டு அவனுடைய பகுதியாக அதை எடுத்துக்கிட்ட பொழுது என்ன பண்ணான்? தன்னுடைய அசீரிய மக்களை அங்கே வந்து குடி அமர்த்தினான். அப்படி குடி அமர்த்திய பொழுது அங்கு சமாரியாவிலே வாழ்ந்த யூத மக்களும் அந்த அசீரிய மக்களும் பெண் கொடுக்க பெண் எடுக்க ஒரு கலப்பினமாக அவங்க உருவானாங்க. யூத இனமும் அசீரிய இனமும் ஒன்று கலந்த கலப்பினம் உருவானது. இப்போ மற்ற யூதர்லாம் பார்த்தாங்க, ஓ, நீ கலப்பு, பியூர் யூதம் கிடையாது, நீ கலப்பு என்று சமாரிய மக்களை மற்ற யூதர்கள் ஒதுக்கி வாழ்ந்தார்கள். ஒரு சமாரிய பெண் கேட்பாங்க பாருங்க, யோவா 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க பார்ப்போம். யூதர்கள் என்கிட்ட தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு யூதர்கள் அவர்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இதுதான் காரணம். அப்படிப்பட்ட ஒரு சமாரியன் ஒரு யூதனுக்கு எப்படி உதவி செய்யலாம் பாருங்க. ஒரு என்ன பண்றான்? ஒரு யூதன் அடிபட்டு கிடக்க, திருடங்க அடிபட்டு கிடக்குறான். ஒரு குரு போறாரு, அப்படியே போயிட்டாரு. ஒரு லேவியர் போறாரு, உபதேசியார் லேவியர் போறாரு, அப்படியே விட்டு போயிடுறாரு. அதற்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் பழி செலுத்த போகின்ற அந்த குரு ரத்த கரெலாம் தொடக்கூடாது, அது யூத மரபு, அது அதனால போறாரு அவர். ஆனால் இதுதான் தப்பு தானே. கண்ணுக்கு முன்பு ஒருத்தர் சாவ கடக்கும் பொழுது அவனுக்கு உதவி செய்யணும் இல்லையா? அதே ஆண்டவங்க சொல்றார். இப்போ குரு போயிட்டாரு, லேவியரும் போயிட்டாரு, இறுதியா அந்த சமாரின்னு வரார். அவன் என்ன பண்ணிருக்கணும்? ஏய், என்னை ஒதுக்கி வச்சிருந்தானே, நீ கடந்த சாவு, நீ மனசில் என்ன இருந்துருக்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இவ்வளோ காலங்களை ஒதுக்கி வாழ்ந்தீங்களே, நீங்கள் என்கிட்ட பச்சை தண்ணி வாங்கி குடிச்சிங்களா? நீங்கள் அடிப்படை கடலை சாவு என்ன போனால் நான் அவன் கிடையாது பாருங்க. நீ என்ன ஒதுக்கினாலும் பரவாயில்லையா? கண்ணுக்கு முன்பாக நீ இது ரத்தம் சிந்தி கிடக்குறிய, அவனை தூக்கி இல்லையா, அவனுக்கு காயங்களை துடைத்து அதற்கு எண்ணெய் தடவி அதுக்கு மருந்திட்டு அதற்கு என்னவோ அது முதலுதவி செஞ்சு என்ன பண்ணுறான்? போயிட்டு ஒரு சாவடியில் ஒப்படைக்கிறான். ஐயா, இந்த மாதிரி கிடக்குறாரு, பார்த்துக்குங்க, இந்தாங்க, எது என் கையில் இருக்கிற காசு இருந்தா வச்சுக்கோங்க, இதுக்கு மேலேயும் காசு செலவாச்சுன்னா நான் வர்றப்ப கொடுக்குறேன், நீங்கள் ஒன்றும் ஒரு விட்டுறாதீங்க ஐயான்னு சொல்லிட்டு எவ்வளோ தன்மை, எவ்வளோ நல்ல சமாளின குணத்தை பாருங்க பார்ப்போம். அவன் தான் அடுத்திருப்பவன். நமக்கு அடுத்திருப்பவன் யாரு? நமது உதவி வேண்டி நிற்கிறவன், சரிங்களா? அவன் நமக்கு அடுத்திருப்பவன். நமக்கு அடுத்திருப்பவன் யார்? நமக்காக உழைக்கிறவன், நமக்கு நல்லது செய்கிறவன், நமக்கு அடுத்திருப்பவன். அவங்க நம்ம நேசிக்கணும். நாம் அவர்களை சகோதரர்களே, அவனுடைய வார்த்தை தான் இன்னைக்கு. அப்போ கடவுளை முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு ஆற்றலோடு, முழு மனதோடு எவன் நேசிக்கிறானோ அவன் நல்ல சமாரியனுடைய மனநிலையை கொண்டிருப்பான். யோசிச்சு பாருங்க, செய்கிற காரியத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஐயா, என்கிட்ட இதுதான் காசு இருக்குது, நீங்கள் வச்சுக்கிங்க, அதிகமாக செலவாச்சுன்னா விட்டுற போறீங்க ஐயா, காபந்து பண்ணுங்க, நான் வரப்போ கொடுத்துட்றேன். உடைய தொடர் பராமரிப்பை பாருங்க. இப்படியாகத்தான் நாம் என்ன பண்ணணும்? நமக்கு அடுத்திருப்பவர்களை அன்பு செய்தால்தான் கடவுள் நம்மிலே குடியிருக்கிறார்னு அர்த்தம். இல்லை, நான் முன்ன சொன்ன மாதிரி சாவு சாவு என்னை ஒதுக்கி வச்சல சாவு என்று பழிக்கு பழி, வன்மம், இப்படிப்பட்ட குணம் நம் மனதில் இருந்தால் நம்ம ஆண்ட குடியிருப்பாரா? சிந்திப்போம். சகோதரர்களே, திரும்ப சொல்கிறோம் பாருங்க, முழு ஆற்றலோடு, முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு, முழு ஆற்றலோடு கடவுள் நம்மிலே குடிகொண்டிருக்கார் என்றால் நாமும் நல்ல சமாரியனாக மாறுவோம். அண்டை அயலாரை அன்பு செய்வோம். சந்திப்போம்.